multiple alleles and pseudo alleles in genetics and biostatistics. PGTRB botany unit 6. இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா அலீல்ஸ் தான் ஜீனோட ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம். இந்த ஜீனோட சேர்ந்து சேம் லோக்கஸ், அதாவது சேம் லோக்கஸ் ஆன் ஹோமோலாகஸ் குரோமோசோமில் ஆக்குபை பண்ணி நம்மளோட கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அலீல்ஸ்ன்றது ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த ஜீன் அண்ட் சேம் லோக்கஸ் ஆஃப் த ஹோமோலாகஸ் குரோமோசோமில் ஆக்குபை பண்ணி எதை கொடுத்துட்ருக்கு, கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸை கொடுத்துட்ருக்கு. யூஸ்வலி a gene in two allelic forms வந்து டாமினன்ட் அண்ட் ரெசசிவாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜீன் வந்து ரெண்டு ஃபார்மில் இருக்கு இல்லையா, டாமினன்ட் அண்ட் ரெசசிவ். பட் சம்டைம்ஸ் ஜீன் மே எக்ஸிஸ்ட் இன் மோர் தேன் டூ ஃபார்ம்ஸ் வித்தின் அ பாப்புலேஷன். ஸோ சில சமயம் வந்து ஜீன்ஸ் நிறைய ஃபார்ம்ஸ்லேயும் இருக்கலாம். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மல்டிபிள் அலீல்ஸ். சம் ஜீன்ஸ் அக்கர் இன் கிளஸ்டர்ஸ் in the same chromosomal region and behave as if they are different alleles, but still exhibit independent crossing over is called pseudo alleles. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அலீல்ஸ்னா மோர் தேன் ஒன் ஜீன் வந்து ரெண்டு ஃபார்முக்கு மேலே இருந்துச்சுன்னா அது மல்டிபிள் அலீல்ஸ். சில ஜீன்ஸ் வந்து கிளஸ்டராக இருக்கும், சேம் குரோமோசோமல் ரீஜன்லேயே இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் அலீல்ஸாக பிஹேவ் ஆகும். ஸோ அவங்கள நம்ம என்னென்னு சொல்லலாம், சூடோ அலீல்ஸ்ன்னு சொல்லலாமா. மல்டிபிள் அலீல்ஸ், மல்டிபிள் அலீல்ஸோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா the presence of more than two alternative forms of gene at the same locus on a homologous chromosome in a population is called multiple alleles. So more than two alternative form of a gene at the same locus on a homologous pair of chromosome in a population is called multiple alleles. In a diploid individual, only two alleles can exist at a time. So diploid individualsல two alleles மட்டும்தான் ஒரு டைம்ல at a timeல வெளியில வர முடியும். One from each parent இருக்கும். But at the population level, many alleles may be present. So population levelல நிறைய alleles இருக்கும். So diploid levelல வந்து ரெண்டு alleles தான் வருமா. ஒன்று வந்து பேரண்ட் கிட்ட, இன்னொரு ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்காங்களே மேல் அண்ட் ஃபீமேல், அவங்க கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் பாப்புலேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய அலீல்ஸ் வந்து நம்மளுக்கு கிட்ட ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேம் லோக்கஸ், குரோமோசோமில் சேம் லோக்கஸில் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பிரஷன். ஒன்லி டூ அலீல்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஒன் இண்டிவிஜுவல், அதாவது மியூச்சுவலாக எக்ஸ்பிரஸ் ஆகிறாங்க, அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில். ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க மியூச்சுவலாக வெளிப்படுத்துகிறாங்க. ஒன்லி டூ அலீல்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஒன் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு இண்டிவிஜுவலில் ரெண்டு அலீல்ஸ் தான் வெளியில் வருதான். எக்ஸிபிட் அ சீரீஸ் ஆஃப் டாமினன்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ டாமினன்ட் ரிலேஷன்ஷிப் தான் வருது, கம்ப்ளீட்டு, இன்கம்ப்ளீட்டு, கோ டாமினன்ஸ், இந்த மாதிரி தான் வெளியில் வருமா. ஸோ இது எதில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரோசோஃபைலா ஐ கலரில், ஜீன்ஸில், ஹியூமன் ஏபிஓ பிளட் குரூப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரோசோஃபைலாவோட ஐ கலர், ஜீன்ஸு அண்ட் ஹியூமன் ஏபிஓ பிளட் குரூப்ஸில் இந்த மல்டிபிள் அலீல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபிஓ பிளட் குரூப் ஹியூமன்ஸ் கண்ட்ரோல்டு பை ஜீன்ஸ் ஐ with the three allele forms IA antigen A, IB antigen B, I no antigen. Interaction IA is equal to IB lesser than I. So codominance in IA and IB. So AB blood group வந்து codominant. Coat color in rabbits. 4 alleles at the C locus. C என்ன full color. CH என்ன Himalayan color. CH என்ன chinchilla. வெறும் C என்ன that is albino. So the order of dominance தான் இது வெளிப்படுத்திருக்கு. Eye color in Drosophila. Multiple alleles control different eye colors. Red, white, eosin, apricot, etc. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் வேரியபிலிட்டி வந்து இந்த பாப்புலேஷனில் இருக்குது. ஸோ எவல்யூஷனரி நம்ம படிக்கிறதுக்கு பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் மூலமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபாரன்சிக் சயின்ஸ், பெட்டானிட்டி டெஸ்ட்டுக்கு, மெடிக்கல் ஜெனட்டிக்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூடோ அலீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினிஷன் பாருங்கள். The genes that occupies closely linked position
on the same chromosome and exhibit the functional similarity. Sometimes behave like multiple alleles but can show independent recombination through crossing over. அதாவது அது மல்டிபிள் அலீல்ஸ் மாதிரி தான் இருக்கும், சேம் லோக்கல்ஸில் சேம் குரோமோசோமில் சிமிலாரிட்டியாக இருக்கும். ஆனால் சில சமயம் இண்டிபெண்ட்டாக இருந்து ரீகாம்பினேஷன் மூலமாக கிராசிங் ஓவர் மூலமாக ரீகாம்பினேஷனை பார்க்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் சூடோ அலீல்ஸ் என்ற கான்செப்டை கொடுத்தவர் வந்து இபி லெவில்ஸ். ஸோ இபி லெவில்ஸ் இன் 1951 ட்ரோசோஃபைலா. ஸோ ட்ரோசோஃபைலாவில் 1951 இபி லெவில்ஸ் தான் சூடோ அலீல் கான்செப்டை கொடுத்தது. இதோட கீ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் வித் சிமிலர் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் வித் சிமிலர் ஃபங்க்ஷன் ஷோ இன்ட்ராஜெனிக் recombination, அதாவது கிராசிங் ஓவர் வித்தின் அ ஜீன் காம்ப்ளெக்ஸ். ஷோ இன்ட்ராஜெனிக் recombination, crossing over with a gene complex. Mimic allelic behavior. So mimic allelic behavior but are not true alleles. அதாவது allelic மாதிரி இருக்கும் ஆனால் allelic கிடையாது. ஸோ represent, அதாவது ஜீன் காம்ப்ளெக்ஸ் ஆர் சிஸ்ட்ரான். ஸோ சிஸ்ட்ரான்ன்றது ஃபங்க்ஷனல் யூனிட், அது மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஜீன் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ட்ரோசோஃபைலா லொசென்ஜி லோக்கஸ் affects the eye color and size. And several mutation வந்து mapped very close together. So several mutation இந்த pseudo alleles மூலமா mapping close ஆயிருக்கு. Shows recombination. Therefore not true multiple alleles but pseudo alleles. So recombination காட்டுறதுனால தான் இது multiple alleles கிடையாது, pseudo alleles ன்னு தெரியுதான். So white locus in Drosophila. ஸோ டிஃப்ரெண்ட் மியூட்டேஷன் வந்து ஐ கலரை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து க்ளோஸ்டு ரீஜனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, வெரி க்ளோஸ் ரீஜனில். ஸோ ரீகாம்பினேஷன் அதில் நடந்ததுனால சூடோ அலிலிக் நேச்சராக இருக்குது. சூடோ அலீல் வர்சஸ் மல்டிபிள் அலீல். ஸோ ஃபியூச்சர் மல்டிபிள் அலீல் சூடோ அலீல். லொக்கேஷன் வந்து சேம் லோக்கஸ் ஆன் த குரோமோசோம். சேம் லோக்கஸ் ஆன் த குரோமோசோம், வெரி க்ளோஸ் லோக்கை ஜீன் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ரீகாம்பினேஷன் வந்து நோ ரீகாம்பினேஷன் பிட்வீன் தம், ரீகாம்பினேஷன் பாசிபிள். அண்ட் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பிரஷன், இண்டிபெண்ட் பட் ரிலேட்டட் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸாம்பிள் ஏபிஓ பிளட் குரூப், ரேபிட் கோட் கலர் அண்ட் லோசங்கி லோக்கஸ், ட்ரோசோஃபைலா ஒயிட் லோக்கஸ் தான் இந்த எக்ஸாம்பிள் ஃபார் சூடோ அலீல்ஸ். மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா pseudo alleles are now explained as different functional units cistron within an operon like cluster. ஸோ pseudo alleles இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸான சிஸ்ட்ரான்னு சொல்கிறாங்களா, ஓப்ரான் லைக் கிளஸ்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிஸ்கவர் த ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜீனை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பென்சார் ஸ்டடீஸ், அதாவது R2 லோக்கஸில் பென்சார் படிச்சிருக்காரு. பென்சார் ஸ்டடீஸ் R2 லோக்கஸ் ஆஃப் ஃபேஜ் T4ல. ஸோ இது வந்து இன்ட்ராஜீனிக் ரீகாம்பினேஷனை கொடுத்துருக்கு, சப்போர்ட்டிங் த சூடோ அலீல்ஸ் கான்செப்ட். அதாவது ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜீனை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு பென்சார் ஸ்டடீஸா R2 லோக்கஸில் ஃபேஜ் T4 ஃபேஜில் இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்ட்ராஜெனிக் ரீகாம்பினேஷன் படிக்கிறதுக்கு அதை சப்போர்ட் பண்ணியிருக்கு சூடோ அலீல்ஸ் கான்செப்ட். இம்பார்ட்டன்ஸ் இன் ஜெனெட்டிக்ஸ். ஸோ ஹெல்ப்டு இன் ரீடிஃபைனிங் த கான்செப்ட் ஆஃப் ஜீன் ஃப்ரம் இன்டிவைசபிள் டு டிவைசபிள். அதாவது ஜீனோட இன்டிவைசபிள்லேருந்து டிவைசபிள் இதுக்கு மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணதான். எஸ்டாப்ளிஷ் த ஐடியா ஆஃப் சிஸ்ட்ரான், ரெக்கான், மியூட்டான், அதாவது ஃபங்க்ஷனல் ரீகாம்பினேஷன் அண்ட் மியூட்டேஷனோட யூனிட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ப்ரூவ் த இன்டு ஜீன் ஆர்கனைசேஷன், ஜீனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கும் எவல்யூஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.